மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் ஆன் ஃபயர். அது போலவே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, யூரோப்பும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையா இருக்கு. இருதரப்புலையும் எஸ்கலேஷன். ஸோ ரெண்டு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்தோட தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா ரணகலமா ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேனல்ல பல நாளா சொல்லிட்டு இருக்கிறது போலதான். ஸோ இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா, இருதரப்புலையும் விட்டு கொடுக்கல அப்படின்னா எக்கனாமிக்கல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு ஏற்படும். அது ஜப்பானை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ண போகுதா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஸோ ஈரானோட ஷாகிட் 136 ரக ட்ரோன்கள் டெர்மினல் 1 குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தாக்கிடுச்சு. ஸோ அதிகப்படியான சேதங்கள் இருக்கு. ஆனா உயிர் சேதங்கள் பெருமளவுல இல்லை அப்படிங்கிறது போல சஸ்டெயின் ஆயிடுச்சு ஏர்போர்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஈரானோட MT-550 பிஸ்டன் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. டெர்மினல் 1ல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது ஷாகிட் 136க்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிற அமெரிக்காவா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனா இதுல என்ன அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் அட்டாக் பண்ணது IRGC தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எக்ஸ்டென்சிவான டேமேஜ். குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் 1ல பேட்ரியாட்டோட மிசைல் இருக்கும்ல, இன்டர்செப்டார் மிசைல், அது ஃபெயில் ஆகி போய் இந்த ஏர்போர்ட்டை அடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இருதரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள். குவைத் என்ன சொல்றாங்க, இல்ல டெர்மினல் 1ல குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அடிச்சது ஈரான் தான், ஈரானோட ட்ரோன் தான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த இடத்துல எஸ்கலேஷன் வந்துட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெஹ்ரைன், குவைத், UAE இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போருக்கு போறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல சவுதி கலந்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். பட் ஆனா இப்போ இந்த 3 நாடுகள் இனிஷியலா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போர் செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட நேவி இருப்பாங்க இல்லையா, கடல் படை. ஸோ அவங்க ஒரு ஃபூட்டேஜஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி ஷிப் மிசைல் எல்லாமே போர்ட்டபிள் லான்ச்சர்ஸை யூஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க அடிச்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா இழப்புகள் இல்லை. ஏன்னா இது போல லான்ச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க, அதிகமா செலவு பண்ணி. எல்லாம் ட்ரக்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இது ஏவி விட்டு அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால எந்த இடத்துல இருந்து ஆரிஜின் பாயிண்ட்னு கண்டுபிடிச்ச அந்த இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா வண்டிகள், இந்த வண்டிகளுக்கு எப்படி மிசைல் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீ லோடடா இருக்கும். ஈரானோட பல பகுதிகளையும் மறைவா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. சிவிலியனா இருக்கும். இல்ல சில பகுதிகளில் வந்து பண்ண அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ மால் இருக்குதுன்னா அண்டர் கிரவுண்ட் பண்ணிக்குதுன்னா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும். இது போல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்று இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படித்தான் செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட் அதெல்லாம் ஃபில் ஆயிருக்கும், ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பண்ணா சடனா எடுத்து வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி லான்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதோட லோடிங் இடம் எங்க இருக்கு, அன்லோடிங் இடம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அமெரிக்கானால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லான்ச்சஸ் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ வச்சிருக்கிறதுனால அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ இது முடிஞ்சிருச்சுன்னா நேரா வந்து சுரங்கத்துக்கு போய் மிசைல் லோட் பண்ண போயிடாது. ஸோ ஒரு இடத்துல போய் பத்திரமா இருக்கும், வேற இடத்துல இருந்து இதுக்கு வரும். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கிறதுனால அமெரிக்கானால இந்த மிசைல் லான்ச்சிங், மிசைல் உருவாக்கக்கூடிய அந்த இடம், மிசைலோட ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கும் கூட. ஸோ அதனாலதான் தொடர்ச்சியா அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், எந்த அளவுக்கு தாக்குதலை நடத்தினாலும் ஈரானால தொடர்ச்சியா மிசைல் ஏவுறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இந்த மிசைல் ஏவுறதுனால ஈரானோட நேவி என்ன சொல்றாங்கன்னா, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், அமெரிக்காவோட ஒரு அமெரிக்கன் டெஸ்ட்ராயர், அமெரிக்காவோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. ஈரானோட வாட்டர்ஸ், சி ஆஃப் ஒமனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிச்சு, நாங்க அதை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ IRGC ஃபூட்டேஜஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ், கதார் மிசைல்ஸ், ஷாகிட் 136 ரக மிசைல்ஸ், இது எல்லாமே குவைத்தில் இருக்கக்கூடிய, பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேசஸை நோக்கி நாங்கள் தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இனிஷியேட் பண்ணி விட்டாங்க. அதான் எஸ்கலேட் பண்ணது அமெரிக்கா, எங்க கிட்ட எஸ்கலேஷன் டாமினன்ஸ் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத ஈரான் காட்டணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க, முன்னாடி வந்து தாக்குதல் பண்ண மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது போலதான் ஏதோ ஒரு 2 குண்டுகள் அவங்களால போட முடியுமே தவிர ஈரான் மேல முன்னாடி அந்த 40 நாள் போர்ல நடந்த தாக்குதல் மாதிரி பண்ண முடியுமானா முடியாது. அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லை. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும்.
பட் ஈரானோட ரிட்டாலியேஷன் ஹெவியா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்னால உக்ரைன் மாதிரி தான் இன்டர்செப்டார் இருக்க போறதுல ஒன்றும் இருக்க போறதுல. ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது பெருமளவுல ஏற்படும். அதே போல அமெரிக்காவும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் ஒரு கட்டம் வரைக்கும் ஈரான் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேல்மேட்டா தான் போயிட்டே இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அன்டில் இஸ்ரேல் ரியலைஸ், ஏன் அப்படின்னா இப்போ இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணி உள்ள ஊடுருவிட்டு இருக்கிற மாதிரியே ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல அதிகப்படியான இழப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் 2 கூட வந்து பண்ண ஒரு ஃபூட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் தள்ளி தான் பண்ணுவாங்க. இது முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பின்னாடி எடுத்ததா இருக்கும். நான் அவங்களோட சேஃப்டிக்காக வந்து பண்ணா எடுத்த உடனே வந்து போட்ட மாட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடுவாங்க. ஸோ அவங்க ஐடிஎஃப் இஸ்ரேலோட ஆர்ம்டு பர்சனல் கேரியர் இருக்கும் இல்லையா, ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோக்கள், க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்பு வந்து முன்னெடுக்கப்படுது. அதிகமான பொருள் செலவுகள், உயிர் சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் தெற்கு புறநகரங்கள், லெபனானோட தெற்கு புறநகரங்கள், எம்ஆர் அல் ஷஃபிக் அப்படிங்கிற டவுனுக்கு புறநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது லெபனானோட தெற்கு பகுதியில் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இஸ்ரேல் முன்னேறலாமா அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹிஸ்புல்லா எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஹிஸ்புல்லா யூஸ் பண்றது தெர்மல் இமேஜினரி. இதை நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்தோம். அது 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது போல டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இது போல யூஸ் பண்றாங்க. இது போல யூஸ் பண்ணா நைட் நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்க குறி வச்சு அடிக்கிறதுக்கு எஃபிவி ட்ரோன்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எஃபிவி ட்ரோன்கள் காலையில தான் தொல்லையா இருந்தது. தெர்மல் இமேஜர் வந்ததுக்கு அப்புறமா நைட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியுது. 2வது அட்டாக் பண்ணக்கூடியது உயிரோட இருக்கக்கூடிய நபரா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதுல. இந்த தெர்மல் இமேஜரை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லா வீரர்களையும், எல்லா ஆயுதங்களையும், எல்லா ரேடார்களையும், எல்லா இன்டர்செப்டார் மிசைல்களையும், லான்ச்சர்ஸ்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ எஃபிவி ட்ரோன்கள் பந்தாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல்னால போரே செய்ய முடியாது. ஸோ அது போல ஒரு ஸ்டேல்மேட் இவங்க இழுத்துட்டே இருந்தா மட்டும் போதும். மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் ஈரானா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஸ்லோவா இழுத்துட்டே இருந்தா மட்டும் போதும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியாம அவங்க வழிக்கு வருவாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம்னு பல அனலிஸ்டோட கருத்து. குயிக் அப்புறம் டிசைசிவ் அப்படிங்கிற எண்ணத்தோட யாரு கால் வச்சாலும் அவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிறது போல உங்ககிட்ட நான் பல தடவை வந்து பண்ண சேனல் சொல்லியிருப்பேன். ஸோ அது இப்போ வெட்ட வெளிச்சமா நடக்கிறது வந்து பண்ண தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ குயிக் அண்ட் டிசைசிவ் அப்படிங்கிறது நடக்காது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அதை புரிஞ்சுக்கிட்டனாலதான் ரொம்ப ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. அதே போலதான் இங்கேயும். ஸோ இதுல யூஎஸ் அப்புறம் லெபனான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? ஸோ அதில் ஜாயிண்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 4வது ஹை ட்ரைலேட்டரல் மீட்டிங், உயர்மட்ட குழு மீட்டிங் நடக்கும் இல்லையா? ஸோ வந்து பேசிக்கிறாங்க இஸ்ரேல் அப்புறம் லெபனான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நேற்றுக்கு தான் இஸ்ரேலோட காட்ஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, சீஸ்ஃபயரே கிடைக்காது லெபனானுக்கு நேரம். ஆனா இப்ப பாருங்க ஜூன் 2, 3 உட்காந்து பேசிக்கிறாங்க. ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா தலைமையிலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இஸ்ரேல் லெபனானுக்குள்ள நடந்ததுல அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. சீஸ்ஃபயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சீஸ்ஃபயருங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கும். ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் பண்றதையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா இவாக்குவேஷன் பண்ணணும். தெற்கு லித்தானி செக்டார்ல இருந்து இவாக்குவேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது ஹிஸ்புல்லா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். அதாவது சீஸ்ஃபயர் பண்ண நாங்க ரெடி, இங்க இருந்து வெளியே போங்க, எப்படி ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இரு தரப்புலையும், அதாவது லெபனான் தரப்புலையும் இங்க வந்து இஸ்ரேல் தரப்புலையும் ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க. லெபனான் தரப்புன்றது யாரு? ஹிஸ்புல்லா அல்லாத ஆளுகின்ற அரசாங்கம், லெபனான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம். ஸோ அவங்கள அமெரிக்கால கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு ஃபேவரான ஒரு முடிவை போட்டு நாங்க அரசாங்கம் எடுத்துட்டோம், அவங்க கேட்கல, இப்ப லெபனான் அத்துமீறிடுச்சு அதனால இஸ்ரேல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற நியாயப்படுத்தலின் அடிப்படையில் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ 2 தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓட கைடன்ஸ் படி ஷிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா கிரியேட் பண்ணுவாங்க. ஜோன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அந்த இடத்துல லெபனானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் எங்க இருக்கலாம், இஸ்ரேலோட இவங்க எங்க இருக்கலாம், இவாக்குவேஷன் டெரிட்டரி எங்க இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான கண்ட்ரோல் டெரிட்டரிஸ் வந்து பண்ண பிரிக்கப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல நான் ஆக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும்ன்றாங்க. நான் ஆக்டர்ஸ்னா ஈரானோட ஆதரவு பெற்ற படைகள், ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்.
ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடணுன்றாங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயர் எத்தனை நாளைக்கு எடுபட போகுதுன்னு தெரியல. இது ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா அமர்க்கலமா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்களா, அது போல தான் இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல இப்போதைக்கு பிரச்சனை தீர்மானா இப்போதைக்கு தீர்ற மாதிரி இல்லை. ஸோ யுத்தத்துக்கு எல்லா தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யுத்தம் ஒன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளோட உண்மை முகங்கள் வெளியே வரும். எந்தெந்த நாடுகள் யாருக்கு ஆதரவு? ஏன்னா சிரியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. துருக்கி வந்து பாத்தீங்கன்னா சும்மா சண்டை பிடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அசர்பைஜான் எப்போ அப்படிங்கிறது போல டைம்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரஷ்யாவை பகைச்சுக்கிட்டாங்க, ரொம்ப அதிக அளவுல பகைச்சிட்டாங்க. ரஷ்ய அதிபர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அலியேவ் அவர்கள் பேசியிருக்கார். உக்ரைனுக்கு ஆதரவா இருந்திருக்கார், உக்ரைனுக்கான உதவிகள் செஞ்சிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் உளவு தகவல்கள் கொடுத்திருக்காங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ரஷ்யா அசர்பைஜான் மேல வச்சிருக்காங்க. அர்மேனியா இதனால ரஷ்யாவுக்கு அர்மேனியாவுக்கு நடுவில் சண்டை வந்து அர்மேனியா யூரோப்பியன் யூனியனுக்கே போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அர்மேனியாவோட நகர்னோ கரபாக் போயிடுச்சு. ஸோ இது போல ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசா வெடிக்கும் போதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை முகங்கள் வெளியே வரும். ஸோ அந்த டைம்ல இந்த போர்ல ஈரான் எப்படி சஸ்டெயின் பண்ண போறாங்க, எந்தெந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவா அணி சேர போறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்திருக்கோம், மிடில் ஈஸ்ட்ல எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. ஸோ இது சுமூகமா பேசுறது அப்படியே பேசி முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி எல்லாம் பெரும் சிக்கல் தான், பேசி முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவு முடிச்சு. இந்த பதிவு நல்லா இருந்துச்சா? இந்த பதிவு நல்லா இருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ கூட நம்பிக்கல. அடுத்த பேர உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.